ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் தமிழ். இன்னும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். ஸோ அது எப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த காலி லிங்க்ஸில் ஐபி அட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டல் பாக்ஸை ஏற்றி காலி லிங்க்ஸை போட்டிருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஐபி ஃபார்மெட் வந்து எப்போவுமே நார்மலாக உள்ள ஐபி ஃபார்மெட்டோட இது வந்து சின்ன சைஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணாலுமே நீங்கள் அந்த ஐபி தான் கொடுப்பீங்க. அது வந்து கரெக்டான டிஜிட்டில் இருக்காது. ஸோ அந்த ஐபி கொடுக்கும் போதில் உங்களுக்கு எந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துமே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ அந்த ஐபி ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லா இதுவுமே பெரிய ஒவ்வொரு செட்டிங்கும் ரொம்ப முக்கியமான செட்டிங் தான். ஓகே, இது எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் விட்ரல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் நான் உள்ளே போய் எப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஐபி எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஒரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஓகே, இப்போ நான் என்னோடய லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நான் என்னோடய ஐபி ஐஎஃப் கான்ஃபிகுன்னு கொடுக்கேன். ஓகே, ஐபி அட்ரஸ் செக் பண்ணாக்க நம்ம எப்போவுமே எப்படின்னா ஐஎஃப் கான்ஃபிக்னு கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க, உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் அப்படி தான் செக் பண்ணணும் ஐபி அட்ரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10.0.2.15. ஸோ இப்படி சின்ன ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் வந்து L1 இருக்குது, மேலே வந்து ஈத்தர்னு இருக்குது, இந்த ETH1 இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள தான் நம்மளோட ஐபி, அதில் தான் நம்மளோட ஐபி கீழே இருக்கும். ஓகே, இப்போ இதான் நம்மளோட ஐபி. ஓகே, இந்த ஐபி வந்து இப்போ இது கரெக்டான ஃபார்மெட் கிடையாது. ஸோ இது இப்போ இது எப்படி கரெக்டான ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வர தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிள் மெத்தட் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் காலி லிங்க்ஸை ஃபஸ்ட் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன் பண்ணி நீங்கள் உங்களோட விட்ரல் பாக்ஸுக்குள்ளே போங்க. ஓகே, ஷட் டவுன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் காலி லிங்க்ஸை சூஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் ஓப்பன் பண்ணால் கீழே நெட்வொர்க்கிங்னு ஒன்று இருக்கும். நெட்வொர்க் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நேட்டுன்னு இருக்கும். அதில் நேட்டிலேருந்து ஸோ இப்போ நான் வைக்கிற ஆப்ஷனில் வைங்க. ஸோ கீழே உள்ள அந்த ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷன் இருந்தாலுமே இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. கீழேன்னு செக் பண்ணிக்காங்க. இதே ஆப்ஷன் தான் இருக்கணும். ஸோ வேறு ஆப்ஷன் இருந்தால் மாற்றி வச்சுக்காங்க. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்காங்க. சில டைம் மாறிடும். சில டைம் நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்காங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1-2 வாட்டி செக் பண்ணுங்கள். இது இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷனில் இருக்கணும். மாறிச்சுன்னா மறுபடியும் உள்ள போய் மாற்றி கரெக்டாக வச்சு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த விட்ரல் பாக்ஸை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் உள்ளே வந்து இப்படி பண்ணுங்கள். அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த உள்ளே வந்து இந்த மாதிரி செட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. உங்களுக்கு இப்போ எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துக்காங்க. கரெக்டாக தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதை மாதிரி ஏதாவது கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஏதாவது கால் லிங்க்ஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இதை பற்றி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இஃப் கான்ஃபிக் கொடுங்க. ஐஎஃப் கான்ஃபிக் CONFIG. ஓகே, இப்போ இஃப் கான்ஃபிக் கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுங்க. இப்போ உங்கள் ஐபி அட்ரஸ் பாருங்கள். கரெக்டான ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கும். 192.168 சம்திங் அப்படி ஐபி இப்போ கரெக்டான ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபார்மெட் இல்லைனா உங்களுக்கு எந்த அட்டாக்கு எந்த டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணாலும் கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஐபி வந்து சிம்பிளான மெத்தடில் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்த்துக்காங்க. இந்த நம்மளுக்கு ETH. ஸோ இதில் தான் நம்ம ஐபி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஐபி எல்லாத்துக்கும் ஃபிக்ஸாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுத்துக்காங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம காலி லிங்க்ஸை பற்றி வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.